இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? நீங்க 2 பேரும் வயலுக்கு போறேன்னு கிளம்புனதுமே எனக்கு சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்பதான் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எல்லாம் தெரிய வந்துச்சு. முட்டாளா நீ? எப்பவுமே அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு செய்யறதா உன் வேலையா போச்சு. பாரு, பைத்தியக்காரத்தனமா பண்ணி உன் வாழ்க்கையை நீ அழிச்சிட்டு இருக்காத. எனக்கு இப்ப வர வழியே தெரியல மாமா. என்ன வழி தெரியல? அருள் மாமாவுக்கு அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணும், அதுக்காக தான். அதுக்கு நீ உன் வாழ்க்கையை அழிச்சுப்பியா? இதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். இப்பவே போய் அருள்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் அருள் மாமா நம்ப மாட்டாரு. ஏன் நம்ப மாட்டான்? அவர் என் மேல கோபத்துல இருக்காரு. நான் அவர் வாழ்க்கையை விட்டு போனா போதும்னு இப்ப நினைச்சிட்டு இருக்காரு. அதுவும் போக அவர் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்களும் நானும் தான் நினைச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் எனக்கு சாதகமா நீங்க பேசினா அவர் எப்படி உங்களை நம்புவாரு? நீங்க என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு. நான் முதல்ல இப்பவே போய் அவன்கிட்ட பேசுறேன். அவன் நம்பலேனா அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். உன்னை விட்டு அவனை நான் போகவே விட மாட்டேன். மாமா வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க. என்னால உங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படி எதுவும் வராது. அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மாமா 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 என்னாச்சு? நீங்க எப்படி கரிகாலன் கிட்ட மாட்டீங்க? அட ஏமா, நான் எங்கம்மா மாட்டினேன்? அவன் தான் எப்படியோ ஸ்மெல் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். அவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுமா. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் என்னைய கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக ஒரு வீட்டு காம்பவுண்ட் செவுத்தை எகிரி குதிச்சு அங்க காஞ்சிக்கிட்டு இருந்த துணி எடுத்து போட்டுக்கிட்டு கெட்டப்பே மாத்தி வர்றம்மா. சரி, அந்த கரிகாலன் உங்க முகத்தை ஒண்ணும் பாக்கலையே? பார்த்திருப்பான், ஆனா பார்க்கல. ஏன்னா அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது இந்த தலைமுடி விக்கு தாடி எல்லாம் வச்சிருந்தேன் பாரு, அதுல தாடி கீழே விழுந்துருச்சு. அதை டக்குன்னு திருப்பி எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா திரும்பலையே. ஏன்னா என் மூஞ்சியை பார்த்துருவான்ல. அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஏமா, நீ எதுக்குமா அந்த விஷங்களத்தை சாம்பார குடிச்ச? அந்த சந்தியா நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு கோயிலுக்குள்ளேயே வந்துட்டா. அவ என்ன பத்தி சுந்தரத்துக்கிட்ட போய் சொல்லிட்டா. என்ன பண்ணுவோம் நாம? அதான் எப்படியும் என்ன காப்பாத்திடுவாங்கன்னு தெரியும். நான் மாட்டிக்க கூடாதுன்னு அந்த விஷம் கலந்த சாம்பாரை நான் குடிச்சேன். உங்களை பத்தி வேற ஏதாவது பேசுங்க. அப்பதான் அதை வச்சு நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். மாமா, இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திருவிழா நடக்காததுனால அந்த சந்தியா சீக்கிரமா ஊருக்கு திரும்ப போயிடுவா. அது வரைக்கும் நம்ம எந்த பிளானும் பண்ணாம பொறுமையா காத்திருக்கணும். ஆமாம்மா. உங்க மேல யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது. கரிகாலன் கிட்ட நீங்க மாட்டிக்க கூடாது. அதனால நீங்க இப்ப இங்க இருக்க வேண்டாம். நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம ஊரு கம்சம்பட்டிக்கே போயிடுங்க. நம்ம ஊருக்கா? என்னம்மா சந்தியா? சித்தி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க சித்தப்பா. என்னம்மா சொல்றா இவ? ஏதாவது ஒரு 7.5 கொடுக்கறதே இவளுக்கு வேலையா போச்சுமா. உன்கிட்ட என்னம்மா வம்பிழுத்தா? ஐயோ சித்தப்பா, சித்தி என்கிட்ட வம்பலா ஒண்ணு இழுக்கல. நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொன்னேன். அதுக்கு இவங்க முடியவே முடியாது, நீங்க தான் இருந்தாகணும், நீயே பல வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க, அதுக்குள்ள எதுக்கு ஊருக்கு கிளம்புறேன்னு என்கிட்ட கேக்குறாங்க. என்ன, நான் கொஞ்ச நாள் இங்க தான் இருந்துட்டு போகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. யார் இவளா? இவ இப்படியெல்லாம் சொல்ற ஆளே இல்லையே. அதுவும் நம்ம பங்காளி வீட்டு பொண்ணுகிட்ட இவ இப்படியெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லையே. என்னக்கா நீ சொன்னதை மாத்தி சொல்றா? ஏங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் சொல்றேன் சித்தி. சித்தப்பா, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு தான் நான் போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் 2 வாரம் இருக்குல்ல. அது வரைக்கும் நான் எப்படி இங்க இருக்க முடியும் சித்தப்பா? நீங்களே சொல்லுங்க. அவ சொல்றதும் சரிதானம்மா. நான் கூட அதை மறந்தே போயிட்டேன். உன்னாலதான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனே நடக்க போகுது. அப்போ நீ இருக்கிறது தானம்மா சரி.
எந்த காரணமும் சொல்லாத. தாலி பிரிச்சு கோக்குற வரைக்கும் நீ நம்ம வீட்ல தான் இருக்கணும். நீங்களும் சித்தியை இவ்ளோ வற்புறுத்தி சொல்லும்போது நான் முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி மாத்தி விட்டா பார். உங்க 2 பேருக்காகவும் நான் இங்கே இருந்து ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தான் போவேன். ரொம்ப சந்தோஷமா. ஏய், ம், உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீ இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு காரியம் பண்ணிருக்க. இப்படி பால மாத்தி போட்டேன் பாத்தீங்களா? இங்க இருந்து என்ன வெளிய அனுப்பவே முடியாது. நான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு தான் இந்த வீட்டை விட்டே போவேன். என்னடி என்ன வச்சே உன் நாடகத்தை போடுறியா? நான் யாருன்னு உனக்கு முழுசா தெரியாது. இருடி, நான் உனக்கு வச்சிருக்கேன். வானதியை விட்டு நான் பெரிய போறேன்னு தெரிஞ்சதும் கல்யாணத்தப்ப சொன்ன மாதிரியே இப்ப புதுசா ஒரு கதைய என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கியா? டேய், நீ சொல்ற இந்த கதையை நம்பி நான் அவளை ஏத்துக்கணுமா? அது டேய் போடா டேய். டேய் நான் ஒன்னும் கதை சொல்லலடா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. யாருமே நம்ப முடியாத ஒன்ன சொல்லி அதை நான் நம்புவேன்னு எதிர்பார்க்கறல. என்ன அவளை முட்டாளா நினைச்சிட்டு இருக்கியா? டேய் அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அப்படி எதுவும் நினைக்கல. இங்க பாரு, நீ எப்படி வேணா நினைச்சிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு இனி அவ வேண்டாம். அவ என் லைஃப்ல வரவே கூடாது. மொத்தமா நான் அவளை விட்டு பிரிஞ்சு போறேன். ஏன் மாமா இப்படி பண்ண? நான் தான் சொன்னேன்ல, அவர்கிட்ட போய் எதுவுமே சொல்லாத, வேண்டான்னு. அவரு சொன்னாலும் நம்ப மாட்டாருன்னு. நான் சொன்னதா இல்லையா மாமா? அப்புறம் ஏன் நீ போய் சொன்ன? ஏற்கனவே நீ எனக்காக நிறைய செஞ்சுட்ட. அதனால நீ கஷ்டமும் பட்டுட்ட மாமா. எனக்கு உன் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்குன்னா அதுக்கு காரணமே நான் தான். போதும் மாமா, எல்லாமே போதும் மாமா. அருள் மாமா அவர் ஆசைப்பட்டபடி வேலை கிடைச்சு அமெரிக்காக்கே போகட்டும். அவரை நீ தடுக்க வேண்டாம். ஏய் என்ன பேசிட்டு இருக்க நீ? அவன் ஆசைப்பட்டபடி போயிட்டா, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை? எனக்கு நீ என் தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் மாமா. உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே நீ எனக்காக எதுவும் செய்யாத. ஏய் வானதி,